ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலுக்கு நான் ரசிகை. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்பவே சூப்பரான ருசியான செட்டிநாடு சிக்கன் சுக்கா. சிக்கன்னாவே பொதுவாகவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, மொத்தமும் காலியாகிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். சரி வாங்க, என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளியை அதே போல் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூன் மிளகு, 3 டீஸ்பூன் ஜீரகம், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய பூண்டை தோல் உரித்து நல்லா தட்டி எடுத்துக்கிறோம். 4 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 3 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கல்லுப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சிருக்க முந்திரியை போட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நாம இடிச்சு வச்ச பூண்டை எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம்.
இந்த டைமில் லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா கிளறிக்கணும். நம்ம மசாலா நல்லா குழைவாக வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை உள்ளே போட்டுக்கலாம். சிக்கனை போட்டதுக்கப்புறம் மசாலாவோடு சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். மசாலாவையும் சிக்கனையும் நல்லா பிரட்டினதுக்கப்புறமா சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு நம்ம சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்ம சிக்கன் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. அடிப்பிடிக்காமல் இருக்க இடையில திறந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா மிளகு ஜீரகத்தை ரொம்ப பவுடராக இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொரகொரப்பாக அரைக்கும் போது வர மிளகு ஜீரகத்தோட வாசனை தான் நம்மளோட ரெசிபிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்க போகுது. மிளகு ஜீரகம் போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ ரொம்பவே சூப்பராக எல்லா தண்ணியும் நல்லா வற்றி நம்மளோட சுக்கா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகும். இப்போ நம்மளோட சிக்கன் சுக்கா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸ் கூட சப்பாத்தி, பரோட்டா அண்ட் கீ ரைஸோட ஒரு ஃபென்டாஸ்டிக்கான காம்பினேஷனாக இருக்கும். கீ ரைஸ் எப்படி செய்கிறதுங்கன்ற வீடியோவை நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.